அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கூடையெல்லாம் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று பகிர்ந்துக்கலாம்னு யோசிச்சேன். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு விஷயம். என்னன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. நான் இங்கே சவுதியில் வேலை செய்கிறேன் இல்லையா, நான் குசினில் சமைக்கும்போது சில நேரங்களில் பாட்டு பிடிச்சிட்டு இருப்பேன், சில நேரங்களில் குரான் ஓதிக்கிட்டு இருப்பேன். 2 நாளைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் சூரா அல் பக்ரா ஓதிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து பின்னுக்கு ஒரு சின்ன குழந்தை ஒன்று குரான் ஓதுறதுக்கு நான் திரும்பி பார்க்குறேன். எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளை 6 வயசு. அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை என் கூட சேர்ந்து குரான் ஓதுது. நான் இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைக்கும் அப்படின்னு ஓதுறேன். அந்த பிள்ளை என்னோட சேர்ந்து ஓதுது. சரியா 46 வசனம் வரைக்கும் அந்த பிள்ளை என்னையோட சேர்ந்து ஓதுனுச்சு. வயசு 6 தான். இப்போதான் மோண்டிசோரி போய்கிட்டு இருக்குது. எனக்கே ஆச்சரியம். அப்புறம் அந்த பிள்ளையோட சேர்ந்து உட்காந்து 2 பேரும் சேர்ந்து ஓதுறோம். அப்போ என்னோடய சேர்ந்து அந்த பிள்ளை 46 வசனம் வரைக்கும் ஓதுனுச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, குளிக்கிறதுக்கு போயிடுச்சு. 6 வயசு குழந்தை சூரா அல் பக்ரா பார்க்காம மனப்பாடமா ஓதுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருக்கா சொல்லி கொடுத்தாங்களா? இல்லைங்க. சூரா அல் மாவுன் வரைக்கும் அந்த பிள்ளை ஸ்கூல்ல ஓதுனுச்சு. தினமும் எனக்கு சொல்லியெல்லாம் காமிக்கும், ஒவ்வொருத்தையா ஓதி காட்டும், என்கிட்டயுமே ஓதி காட்டும். எல்லாரும் கேட்போம். ரொம்ப ஆசையா இருக்கும். சின்ன குழந்தை ஓது குரான் ஓது எவ்வளோ ஆசையா இருக்கும் கேட்க. எனக்கே ஆச்சரியம் என்னன்னா, சூரா அல் பக்ரா அதுக்குள்ள ஓதுது. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தூங்கும்போது தினமும் சூரா அல் பக்ராவை போட்டு தான் தூங்க வைப்பாங்க பிள்ளைங்களை. சில நேரங்கள்ல அவங்க போன்ல சார்ஜ் இல்லைன்னா ஏவுட்டு போன்ல போட சொல்லுவாங்க, நான் போடுவேன். அந்த பிள்ளைங்க அந்த சூரா அல் பக்ராவை கேட்டு தான் தினமும் தூங்குதுங்க. தினமும் கேட்டு 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 அந்த குழந்தைக்கு சூரா அல் பக்ரா மனப்பாடம் ஆயிடுச்சு. சும்முன் புக்முன் அழகா சொல்லுது அந்த பிள்ளை. அவ்வளோ அழகா ஓதுது. நம்ம குழந்தைங்க நல்லா வரணும், நல்ல பழக்கங்களை கற்றுக்கணும், 4 பேர்கிட்ட நல்ல மரியாதையாக பேச கற்றுக்கணும். இதெல்லாம் குழந்தைய உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்க பேசி பழகும். நீங்கள் குரானை படி படி படினா அடித்து ஓதெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்கள் செய்யுங்க, உங்கள் குழந்தைங்களும் அதையும் செய்யுங்க. நீங்கள் தினமும் குரான் வச்சு ஓதுங்க. நான் தொழுகுவேன். தொழுகுனாலும் அந்த பிள்ளைக்கும் தொழுகிறதுக்கு துணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னையோட தொழுகும். அவங்க அம்மா தொழுச்சுன்னா அவங்க அம்மா கூட போய் தொழுகும். சின்ன குழந்தை 6 வயசு குழந்தை. சுப்ஹானல்லாஹ். எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த நாள் அழுகை வந்துருச்சு எனக்கு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம். நான் ஒரு வசனத்தை ஒரு கிழமைக்கு பாடமாக்குவேன். முதல்ல அந்த வசனத்தை எழுதுவேன். எழுதி ஒவ்வொரு வசனமும் எழுத்தா கூட்டி வாசிக்க பழகுவேன். வாசிக்க பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வரியும் வாசித்து பழகுவேன். நம்ம கொப்பியில் புத்தகம்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஓதி பழகுவேன். அப்புறம் மனனம் பண்ணுவேன். எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கூடுதலாக 3 வசனம் தான் ஓதி பழகுவேன். அந்த குழந்தை பாருங்க 62 வசனம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி இருக்குது. தினமும் கேட்கறது மட்டுமே. நல்லா ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு இதை முடியாது? மதரசாவிலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க பிள்ளைங்களை, குரான் ஓது குரான் ஓதுன்னு. அப்படியெல்லாம் அடித்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. சின்ன வயசுல குழந்தைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. வீட்டில் குரானை போட்டு விடுங்க. பாட்டு கேட்டுட்டு எப்படி நம்ம பிள்ளைங்களாம் பாடமாக்குதுங்க, அதே மாதிரி இதையும் கேட்டு பாடமாக்குங்க. நம்ம கையில் தான் இருக்குது நம்ம குழந்தை எப்படி வளரணுங்கிறது. பிள்ளைங்களுக்கு அடித்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம சரியான முறையில் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம குழந்தைங்க கற்றுக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குழந்தைங்க அப்படி வளர்க்குறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். வணக்கம்.